ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ட்ரினி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எந்த ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஆழ்வார். இவர் பார்த்திங்க அப்படின்னா சோழ நாட்டை சேர்ந்தவர். ஸோ நேற்று நம்ம பார்த்தது சேர நாட்டை சேர்ந்த குலசேகர ஆழ்வார். ஸோ இவருடைய கம்யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா சத்ரிய வம்சம். ஸோ 12 ஆழ்வார்களுமே ஒரு விதமான ஒரு கம்யூனிட்டி, அதாவது அவர்களை சார்ந்த அந்த ஜாதியில் அவங்க வந்திருக்காங்க. அது காஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்தந்த காஸ்ட்டில் அவங்க பிறந்து அவங்களுடைய தொண்டை இறைவனுக்கு செஞ்சுருக்காங்க. இதை நம்ம எப்போதுமே ரங்கநாதர்னால் பெருமாள். ஸோ இந்த பெருமாள் கோவிலில் எப்போதுமே இந்த 12 ஆழ்வார்களையும் நம்மளால் பார்க்க முடியும். என்றைக்கு போனாலும் எப்போதுமே இந்த 12 ஆழ்வார்களும் பெருமாளுடைய உடல்லையே அமைந்திருக்கிறார்கள், அவருடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த ஆழ்வார்களுடைய மிகப்பெரிய புனிதமான மகத்துவம். உலகிற்கு கடவுள் பிரதிபலித்தது அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னைக்கெல்லாம் நம்ம திருமாலை பார்த்து வணங்குறோமோ, பூஜைகள் செய்கிறோமோ, அப்போ இந்த 12 ஆழ்வார்களுக்குமே அந்த பூஜைகள் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 12 ஆழ்வார்களும் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை அடுத்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அடுத்த ஒரு புனிதர்னு சொல்லலாம், அல்லது ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம், தொண்டரடி ஆழ்வார். ஸோ இவரை என்னன்னு சொல்லுவாங்க, இயற்பெயர் விப்ர நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இவர் பிறந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சோழ பகுதியில் இருக்கக்கூடிய திருமண்டங்குடி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா நியர்பை கும்பகோணம், அந்த தஞ்சை மாவட்டம் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஆழ்வாரை பார்த்துட்டோம், திருமங்கை ஆழ்வார். ஸோ திருமங்கை ஆழ்வாரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோழ நாட்டு பகுதியில் பிறந்தவர். ஸோ அவர் பார்த்திங்க எந்த கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கல்லர் கம்யூனிட்டி, கல்வர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. கல்வரை கல்லர்னும் சொல்லலாம், கல்வர்னும் சொல்லலாம். ஸோ இந்த கல்வர் கம்யூனிட்டியிலேருந்து பிறந்தவர் தான் திருமங்கை ஆழ்வார். ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா தொண்டரடி ஆழ்வார் அப்படிங்கிறவர் எந்த கம்யூனிட்டியில் பிறந்திருக்காரு அப்படின்னா பிராமின் கம்யூனிட்டியில். ஓகே, ஸோ பிராமணர்கள் கம்யூனிட்டியில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆழ்வார் தான் இந்த தொண்டரடி ஆழ்வார். ஸோ இவருடைய அப்பா பார்த்திங்க அப்படின்னா வேதவியாசரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தை பிறந்தவுடன், அதாவது தொண்டரடி ஆழ்வார் பிறந்தவுடன் அவருக்கு இறைவனுடைய கதைகள், ஏன்னா இவர்கள் அனைவருமே எதை நோக்கி பயணித்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவிசம். அதாவது விஷ்ணு அப்படின்னா பெருமாளுடைய அற்புதங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய வாழ்வியல் முறைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க இந்த 12 ஆழ்வார்களும். ஸோ அவர்கள் பேசக்கூடிய எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு. ஸோ அந்த விஷ்ணுவை நோக்கி இவங்க பயணிக்கக்கூடியதுனால இவர் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தாய், அதாவது தகப்பனாரிடமிருந்து கேட்டு நிறைய நற்பழக்கங்கள், செய்திகள், இறைவனை பற்றி, இறைவனுக்கு எப்படி நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சிறு வயதிலேருந்தே கற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவர் சின்ன வயசுலேயே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிந்து தர்மம், அதாவது இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னென்ன கம்யூனிட்டி இருந்தது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஹிந்துசம் இருந்திருக்கு, புத்திசம் இருந்திருக்கு, ஜெயினிசம். ஸோ இந்த 3 பகுதிகள், அதாவது ரிலீஜியன் வைஸ் ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. ஸோ அதில் இவர் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துசத்தில் வைணவம் அப்படிங்கிற பகுதியில் வந்துட்டார், பெருமாளை பற்றி பேசக்கூடியது. ஸோ இந்த தொண்டரடி ஆழ்வார் அப்படிங்கிற பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டோம், விப்ர நாராயணன். ஸோ இந்த பெயர் எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பிராமின் கம்யூனிட்டியில் ஒரு கோட்பாடு இருக்கும். அதாவது இப்போ குழந்தைகள் வளரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தர்மப்படி இந்த குழந்தைய ஒரு விபச்சாரியான, அதாவது விபச்சாரம் அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ஸோ அப்படி செய்யக்கூடிய பெண்களுடைய வீட்டில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த தொண்டரடி ஆழ்வார் வளர்க்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வீடுகளில் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுடைய வீட்டில் இவரை வளர விட்டுருக்காங்க. ஸோ அங்கிருந்து வளரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்காக கொடுக்கப்பட்ட நகைகள், அதாவது தன்னுடைய அப்பா கொடுத்த நகைகள் எல்லாமே அவர் தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறாரு. இந்த நகைகளை அந்த விபச்சார பெண் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது தாய் மாதிரி வளர்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொண்டரடி ஆழ்வாரை வளர்த்தவர் யார் அப்படின்னா ஒரு விபச்சார பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அவங்களுடைய சமதர்மம் படி அவங்க அந்த இடத்துல தான் பிள்ளையை கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தர்மம். ஸோ அதன்படி இவங்க அந்த இடத்துல தன்னுடைய
மகனை வளர்த்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட நகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தாய் அப்படிங்கிறவர், அதாவது வளர்ப்பு தாய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நகைகளை திருடி ஓடிவிட்டார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த தொண்டரடி ஆழ்வாருடைய நகைகள் எல்லாம் எடுத்துட்டா அந்த பெண்மணி ஓடிட்டாங்க, அதாவது தாயார். ஸோ ஓடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு எதுவும் தெரியல, எல்லா நகைகளும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கடவுளிடத்தில் வேண்டுறாரு விஷ்ணு. ஸோ அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைக்காக அந்த நகைகள் அனைத்தையும் மீட்டு திரும்ப தொண்டரடி ஆழ்வாருக்கு கையில் கொடுத்து தங்க மலையாக பொழிகிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ யார் எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப தன்னுடைய குழந்தைக்கு, தொண்டரடி ஆழ்வாருக்கு தங்கமாக பொழிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய கதை. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஜபம் அல்லது ப்ரேயர் நிறைவேறிடுச்சு அப்படிங்கும்போது அளவு கடந்த பாசம் யார் மேலே வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெருமாள் மேலே வருது. ஏன்னா அவர் அதை மீட்டு தங்கமாகவே தனக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அளவு கடந்த அன்பு அவர் மேலே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கம் எல்லா ஆழ்வார்களுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சார்ந்த ஆழ்வார்கள் தான் இவங்க அனைவருமே. இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்திய புகழ் பரப்பக்கூடிய ஆழ்வார்கள். ரெண்டாவது, இவங்க எங்கே எல்லா பாடல்களும் எங்கே வந்து புனரமைக்கப்பட்டதுன்னு கூட சொல்ல முடியாது. எங்கே பாடப்பட்டது அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமியில் அந்த கோவிலில் மட்டும்தான் இந்த ஆழ்வார்களுடைய புகழ் அதீதமாக பரவுது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த இடத்திற்கும் ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோயிலில் இந்த திருட்டு போன நகைகள் தனக்கு திரும்ப கிடைத்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, இறைவனுக்கு காணிக்கையாக அங்கே ஒரு இடத்தை வாங்கி அந்த நந்தவனத்தை அமைக்கிறார். நந்தவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பூக்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டம்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளவர் பார்க், அதுதான் அந்த நந்தவனத்தை உருவாக்கி அதில் வரக்கூடிய மலர்களை மாலையாக சூடக்கூடிய பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தொண்டரடி ஆழ்வாருக்கு இருக்குது. இந்த தொண்டரடி ஆழ்வாரை தான் நம்ம இன்றைக்கி பெருமாள் கோயிலில் பார்க்கும்போது இறைவன் அணிந்திருக்கக்கூடிய மாலையாக காட்சியளிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தொண்டரடி ஆழ்வார். அவருடைய கையில் இருக்கக்கூடிய சங்காக இருப்பவர் யார் கேட்டிங்க அப்படின்னா, பொய்கை ஆழ்வார். அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய மனைவி ஆண்டாள். ஸோ இந்த மாதிரி தான் இறைவனை முழுமையாக பார்க்கும்போது 12 ஆழ்வார்களையும் நாம் பார்த்து தரிசித்த பெருமை கண்டிப்பாக இறைவனிடத்தையே சேரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வரலாற்றை நீங்கள் உணர்ந்து படித்து அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கும் போது இறைவனோடு இருக்கக்கூடிய இந்த 12 ஆழ்வார்களும் நமக்கும் சாட்சாத்தாக என்ன அது அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மலர் மாலைகளை இறைவனுக்கு சூடக்கூடிய ஒரு நந்தவனத்தை உருவாக்கி அதன் மூலியமாக விப்ர நாராயணன் என்ற இயற்பெயர் தொண்டரடி ஆழ்வாராக அவருக்கு மாறியது. இதுதான் அவர் பெயர் பெற்ற வரலாறு. ஸோ தொடர்ந்து இவரை பற்றி பேசுவோம். நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், செய்திகள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ நன்றி.